இன்றைக்கி இந்த டீ பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு விட்டுறேன். எல்லாரும் டீயே இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, கொஞ்சம் டீ தூள் அதிகமாக போடுங்க, நல்லா கொதிக்க வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. எவ்வளோ தான் டீ தூள் போட்டாலுமே இந்த டீ கலர் மாறவே மாட்டேங்குது. டீ தூள் நிறையா போட்டு பார்ப்போம், நிறையா போட்டு பார்த்தா டீ கஷாயம் மாதிரி தான் இருந்துச்சே தவிர டீ கலர் மாறவே இல்லை. ஏவிடி டீ தூள் தான் யூஸ் பண்ணுறேன், அது கலர் வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல டீ தூள் நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். டீயை போட்டு குடிச்சிட்டு தம்பி ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால், அன்றைக்கி இந்த கோதுமை மாவில் சர்க்கரை சேர்த்து செஞ்சு கொடுத்துருந்தேன் இல்லையா, அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. சரி இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலான்னு அதை தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த அச்சுமா பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லாமல் போச்சு, ஆறிடுச்சு. ஆனாலும் அவங்களுக்கு சுடுதாமல் ஊதி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு கிடக்குறான். வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமையல் வேலை மட்டும் ரிலாக்ஸாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. வெளியில் விறகடுப்பில் காத்தோட்டமாக உட்காந்து பிள்ளைங்கள்ட்ட கதை பேசிக்கிட்டே தான் சமைச்சிக்கிட்டு இருக்குது. பெரியவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்கேஜி சேர்த்து விட்டுருக்கேன், சும்மா போயிட்டு இருக்கான். வந்து ஈவினிங் ஏதாச்சும் கலரிங் பண்ணுறேன், ஆனா போடுறேன்னு உட்காந்து எழுதிட்டு இருப்பேன், நான் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த பருப்பு ரசம்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பருப்பு ரசம் தான் செஞ்சுருந்தேன். சைடிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். நான் ஒன்று நினச்சி பண்ணேன், அது ஒன்று வந்துருந்துச்சு. சத்தியமாக நல்லாவே இல்லை, எனக்கே பிடிக்கல. இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி மட்டும் நான் எப்படி பண்ணாலும் நல்லாவே வரமாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சமீர் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஹாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.